வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூர்ணா வித்தார்த் நடிப்புல வெளிவந்திருக்கிற டெபில் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துக்கு மிஷ்கின் தான் மியூசிக் போட்டிருக்காரு. என்னடா மிஷ்கின் மியூசிக் போட்டதை ஃபர்ஸ்ட் ஹைலைட்டா சொல்றேன்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா இந்த படம் முழுக்கவே மிஷ்கின் மயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த படத்துல வர காட்சிகளை எடுத்த விதமா இருக்கட்டும், டயலாக்ஸா இருக்கட்டும், மிஷ்கின் படங்கள்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துல 2 பேர் கார்ல போயிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த கார்ல ஓடக்கூடிய பாட்டுமே முகமூடி படத்தோட பாட்டா தான் இருக்கும். அதை இன்ஃபேக்ட் அவங்களே பாராட்டிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் அமைச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த படத்தோட ரிவ்யூக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டைட்டிலையும் போஸ்டரையும் பார்த்துட்டு இது பயங்கரமான பேய் படமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட போய் பார்த்தா, பேயாது பிசாசாது அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் டிராமாவை இதுல காட்டியிருக்காங்க. அதுல டுவர்ட்ஸ் த எண்ட் மட்டும் ஒரு ஃபேண்டசி பார்ட், ஆடியன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணா படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு நபரை வண்டியில் இடிச்சிடுறாங்க. அந்த நபர் தான் ட்ரிகன். ட்ரிகனுக்கும் பூர்ணாக்கும் ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பூர்ணா ஆல்ரெடி கல்யாணமானவங்க. அவங்களோட கணவர் தான் வித்தார்த். வித்தார்த்தும் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருப்பாரு. அந்த கடுப்புலேயே இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல கன்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி 2 ரிலேஷன்ஷிப்பும் பேரலா போயிட்டு இருக்கு. ஸோ அது எப்படி போகுது, அதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, கடைசியா அந்த டெவிலா வரது யாரு, கடைசியா யார் கூட சேர்றா அப்படின்றத இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த படத்துல பாராட்டணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த டீமோட கான்ஃபிடன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு படம்னு எடுத்துட்டு வந்துட்டு அதை 2 மணி நேரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்களே, உண்மையிலேயே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் தேவை அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் மிஷ்கின் மியூசிக் டைரக்டரா போட்டதுக்கு பயங்கரமான ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸே தேவை அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா படம் முழுக்கவே நம்மள ஒரு விதமான இசை மலையில அவர் நினைச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட ரிலேஷன்ஷிப் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கதைகளை காட்டியிருப்பாங்க. அதுல பூர்ணா அண்ட் ட்ரிகன் போர்ஷன் அப்படின்றது கொஞ்சம் லாஜிக்கலா எடுக்கப்பட்ட மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் பூர்ணாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த படத்துல ரொம்பவே நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். பட் விதார்த்தோட அந்த போர்ஷன் இருக்குல்ல, அதை பயங்கர விகாரமா எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு அஃபேரா இருந்தாலும் கொஞ்சமாவது சென்சுவலா ஒரு சில காட்சிகள் வச்சு கொஞ்சம் உணர்வுபூர்வமா நிறைய விஷயங்களை காட்டியிருக்கலாம். ரொம்ப ரொம்ப செயற்கைத்தனமா ஜஸ்ட் லைக் தட் எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, விதார்த் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அன்ஃபேரா இருக்கும். அதாவது தான் ஒரு அஃபேர்ல இருப்பேன், அது தப்பு கிடையாது. ஆனா தன்னோட அஃபேர்ல இருக்கிற பொண்ணா இருக்கட்டும், தன்னோட மனைவியா இருக்கட்டும், வேற யாரு கூடயாவது க்ளோஸா இருக்காங்க அப்படின்னா அவங்கள கொலை பண்ற அளவுக்கு அவருக்கு கோவம் வர மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் கோவம் வரலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே எழுந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அடுத்ததா இந்த படத்தோட ஃபேண்டசி போர்ஷனுக்கு வருவோம். அந்த ஃபேண்டசி போர்ஷன் எப்படி இருக்குன்னா, நமக்கு ஒரு விதமான நாஸ்டால்ஜிக் ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது 90ஸ்ல வரக்கூடிய அம்மன் படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல கிளைமேக்ஸ்ல யாராவது ஒருத்தரை படுக்க வச்சுட்டு சுத்தி வேப்பிலையை வச்சுட்டு ஆடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்ன அந்த வேப்பிலை மிஸ் ஆயிருக்கும், அம்மனுக்கு பதிலாக இதுல கிறிஸ்டியானிட்டி முறைப்படி சில விஷயங்களை பண்ணிருப்பாங்க. மற்றபடி அந்த ஃபீல் அதே ஃபீல் தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஆக்சுவலி இந்த படத்துல டெவில்னு டைட்டில் வச்சிருப்பாங்க. அது எதுக்குடா வச்சாங்கன்னு யோசிக்கும் போது டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு சின்ன லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்மளோட நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கையில எவனாவது ஒருத்தன் உள்ள பூந்து அந்த வாழ்க்கையே புரட்டி போடுவான், அவன் தான் டெவில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த படமே. பட் அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் டிராமாவும் இல்லாம, ஒரு ஹாரரும் இல்லாம, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி ஒரு அறவே காட்டுத்தனமா ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். வெறும் 2 மணி நேரத்துக்குள்ள முடிகிற படம் தான். பட் நமக்கு ஏதோ ஒரு 3 ஹவர்ஸ் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த அளவுக்கு வளவலன்னு எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் அதுல அடல்ட் கண்டென்ட் வேற தேவையில்லாத சில சீக்வன்சஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓவரால் என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படி தான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.